கிட்டத்தட்ட 64,000 ஓட்டு வருது. தாவேகாவோட ஓட்டு 64,000 ஓட்டு வருது. ஸோ தாவேகா கூட அங்கே ஜெயிச்சிருக்கும். சிலர் நினைக்கலாம் நயினார் நாகேந்திரன் ஜெயிச்சிருப்பாருன்னு. தாவேகா கூட அங்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சமுதாயத்துக்காக ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கணும், இந்த சமுதாயத்துக்காக முக்குளத்துவ சமுதாயத்திற்காக தென் மாவட்ட ஒரு வலிமையான கட்சியாக மாறணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முதல் படி. அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுக கூட்டணி அமைச்சரால் தான். அதிமுக வந்து நீ பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணியில் சேர்க்காம அன்புமணி ராமதாஸை கூட்டணியில் சேர்க்காம விட்டுருந்தாங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் எதிர்த்து ஆட்களை விட்டுருந்தார் அப்படின்னா இன்றைக்கி வந்து அதிமுக பல இடங்களில் தோல்வி அடைஞ்சிருக்கும். அதனால தான் அவர்கள் வந்து கூட்டணியில் சேர்த்தாங்க. வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்து 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு இன்ப அதிர்ச்சி அப்படிங்கிறதோட இன்ப அதிர்ச்சி தான். ஸோ இந்த இன்ப அதிர்ச்சியில் தாவேகா தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர்கள் முதல்வராக அமர்கிறார். இந்த காணொளி நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். முதலமைச்சர் ஆகிறார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். மன்னன் வாய்ஸ் வந்து சரியாக கணித்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் அதை சொல்லலை, நம்ம அதை ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம். ஏன்னா வெறுப்புக்கு அப்பாற்பட்டு கள நிலவரத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய பேர் பொய்யை தான் பதிவு பண்ணிட்டு வந்தாங்க. விஜய் வந்து 10 சீட்டு கூட ஜெயிக்க மாட்டார், 5 சீட்டு கூட ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு வந்து பேசி வந்து எப்படியாவது விஜயை தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கள நிலவரத்தை மக்களுக்கு சொல்லாமல் ஒரு பொய்யை வந்து சொல்லிக்கிட்டு வந்தாங்க. அந்த பத்திரிகையாளர்கள் யார், அந்த மீடியாக்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் மன்னன் வாய்ஸ் நம்ம வந்து ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து நம்ம சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து கள நிலவரத்தை வந்து நம்ம சரியாக வந்து நம்ம மன்னன் வாய்ஸில் வந்து பதிவு பண்ணியிருந்தோம். அந்த காணொலி இருக்கும், நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ சாத்தூர் நிலவரத்துக்கு வருவோம். சாத்தூரில் என்ன நிலவரம், சாத்தூரில் வந்து யார் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடற்கரை ராஜ், திமுகவை சேர்ந்த கடற்கரை ராஜ் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல், மிகப்பெரிய ஒரு போட்டி அங்கே நடைபெற்றது வந்து பிஜேபிக்கும் பிஎம்டிக்கும் தான் அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு போட்டி வந்து களத்தில் நடந்துச்சு. ஒரு மோதலாக அது வந்து ஒரு மோதலாகவும் பல இடங்களில் இருந்துச்சு. எசக்கி ராஜா தேவர் அவர்களுக்கு விழக்கூடிய வாக்குகளை வந்து விழவிடாமல் எப்படியாவது தடுத்துடணும், எசக்கி ராஜாவை வந்து எப்படியாவது விலை கொடுத்து வாங்கிடணும், பிஎம்டியை வந்து எப்படியாவது வந்து இந்த தேர்தலில் இருந்து சாத்தூரில் இருந்து எப்படியாவது வெளியே அனுப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து அந்த சாத்தூர் கால நிலவரத்தில் வந்து செய்யப்பட்டது. ஆனால் எசக்கி ராஜா தேவர் அவர்கள் வந்து உறுதியாக வந்து போட்டின்னு வந்துடுச்சுன்னா அதில் வந்து நம்ம உறுதியாக நிற்கணும். அது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து விலைக்கு எடப்பாடி பழனிசாமி நினச்சாலே பலரை வந்து விலைக்கு வாங்கிடுவார். பிஜேபி அப்படிங்கிறது ஒரு மத்தியில் ஆளக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. ஸோ அவங்க நினச்சா வந்து யார் வேணாலும் விலைக்கு வாங்கலாம். ஆனால் அந்த நிலைமையிலும் எசக்கி ராஜா தேவர் அவர்கள் அவ்வளவு உறுதியாக அந்த தொகுதியில் வந்து நின்றுருக்காரு. ஏன்னா தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எங்கே வந்து வளர்ந்துருவாங்களோ, அவர்கள் வந்து ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கிடுவாங்களோ, அவர்கள் வந்து ஒரு வாக்கு சதவீதத்தை வந்து கொண்டு வந்துடுவாங்களோ, அவர்கள் குறிப்பிட்ட வாக்கு வந்து பெற்றுருவாங்களோ அப்படிங்கிற பயம் நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் தேவர் சமுதாயத்தில் இருக்கிற தலைவர்கள் யாருக்குமே எந்த கட்சியுமே சீட்டு கொடுக்கல. நீங்கள் தேவர் சமுதாயத்துக்கு மட்டும் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா, சமுதாய ரீதியாக உணர்வு ரீதியாக நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு யாரும் வாய்ப்பு கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ அந்த நிலைமையில் எசக்கி ராஜா தேவர் அவர்கள் நின்றுருக்காரு. அவர் பெரிய திராவிட கட்சிகள் சார்பாக நிற்கலை, ஒரு அதிமுக சார்பாக நிற்கலை, திமுக சார்பாக நிற்கலை, பெரிய திராவிட கட்சிகள் கிடையாது. ஆனால் சின்னம்மா சசிகலா அவர்களோட சப்போர்ட்டில் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி அமைத்து சாத்தூர் தொகுதியில் வேட்பாளராக நின்று 11,602 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு சாத்தூர் தொகுதியில். இது வந்து மிகப்பெரிய வெற்றி. 11,602 வாக்குகள் அப்படிங்கிறது எசக்கி ராஜா தேவர் அப்படிங்கிற அவர் வந்து களத்தில் வேலை செஞ்சு அந்த மக்களுக்காக ஒரு நம்பிக்கையை பெற்று, அந்த மக்களிடம் ஒரு நம்பிக்கையை பெற்று இந்த வாக்கை வந்து அவர் வந்து வாங்கியிருக்கார். ஒரு சாதாரண ஒரு மனிதர் வந்து சமுதாயத்துக்காக உழைத்து சமுதாய மக்களுக்காக உண்மையாக இருந்து இப்படி ஒரு வாக்கு வங்கியை வந்து வாங்க முடியும் அப்படிங்கிறது இன்றைக்கி பெரிய விஷயம். 11,602 வாக்கு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. யார் வெற்றி பெறுவா, யார் அந்த தொகுதியில் வந்து தோல்வி அடைவா அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கி. நான் ஏற்கனவே பல காணொலிகளை நான் பதிவு பண்ணிட்டு வந்தது ஒரே விஷயந்தான், வாக்கு வங்கி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, ஆனால் வாக்கு வங்கியை முதல் படியாக வாக்கு வங்கியை வந்து நம்ம உருவாக்கி காட்டணும். ஒரு தொகுதியில் நின்று வெற்றி தோல்வி, யார் வெற்றி பெறுவா யார் தோல்வி அடைவா அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாவது நமக்கு இருக்கணும்ல. சமுதாய தலைவர் நம்ம சொல்கிறோம், யார் வெற்றி பெறுவா யார் தோல்வி அடைவான்னு நிரூபிக்கக்கூடிய சக்தி நமக்கு, நம்ம என்ன சமுதாய தலைவர்? புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த ஒரு வெற்றியை வந்து எசக்கி ராஜா தேவர் அவர்கள் பெற்றிருக்காரு. அவர் வந்து 11,602 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அவர் தான் அங்கே வந்து சாத்தூர் தொகுதி வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானித்திருக்கிறார்.
எசக்கிராஜா தேவர் அவர்கள் வாங்கின வாக்கு தான் நயினார் நாகேந்திரன் தோக்குறதுக்கு காரணமாக இருந்திருக்கு, கடற்கரை ராஜ் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்திருக்கு. கடற்கரை ராஜ் பெற்ற வாக்குகள் 62,060 வாக்குகள், நயினார் நாகேந்திரன் பெற்ற வாக்குகள் 56,071 வாக்குகள். ரெண்டுக்குமே டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா 5,989 வாக்குகள். ஆனால் எசக்கிராஜா தேவர் அவர்கள் பெற்ற வாக்குகள் 11,602 வாக்குகள். இந்த எசக்கிராஜா தேவர் அவர்கள் தான் அந்த சாத்தூர் தொகுதியோட ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி. சாத்தூர் தொகுதியில் யார் வெற்றி பெறுவா, யார் தோல்வி அடைவா அப்படிங்கிறத நிர்ணயித்தது KN இசக்கிராஜா தேவர் அவர்கள் தான். அதே எங்கே பார்த்தீங்கன்னா அஜித் அப்படிங்கிறவர் விஜய் கட்சியில் தாவேகா சார்பாக வேட்பாளராக நிற்கார். அவர் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காரு தெரியுமா? 53,498 ஓட்டு. 53,498 ஓட்டு. இந்த ஓட்டையும் இசக்கிராஜா தேவர் அவர்களோட ஓட்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 64,000 ஓட்டு வருது. தாவேகாவோட ஓட்டு 64,000 ஓட்டு வருது. ஸோ தாவேகா கூட அங்கே ஜெயிச்சிருக்கும். சிலர் நினைக்கலாம் நயினார் நாகேந்திரன் ஜெயிச்சிருப்பாருன்னு. தாவேகா கூட அங்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே 2 பேரோட வெற்றி தோல்வி அனைத்தையும் தீர்மானித்தது எசக்கிராஜா தேவர் தான். நயினார் நாகேந்திரனோட தோல்விக்கு தான் எசக்கிராஜா காரணமாயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. சாத்தூர் தொகுதியில் யார் ஜெயிக்கணும் தோக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணது KN இசக்கிராஜா தேவர் தான். அந்த இசக்கிராஜா தேவரோட ஓட்டு வந்து அந்த தாவேக்காவுக்கு போயிருந்துச்சுன்னா தாவேக்கா வெற்றி பெற்றிருக்கும். சேம் 53,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இசக்கிராஜா தேவர் அவர்கள் 11,602 ஓட்டு வாங்கியிருக்காரு. அந்த ஓட்டில் வந்து 10,000 அங்கே அஜித்துக்கு போயிருந்துச்சுன்னா அஜித் வெற்றி பெற்றுப்பார். 64,000 வாக்குகள் பெற்று திமுக அங்கே தோல்வி அடைஞ்சிருக்கும், அஜித் வெற்றி பெற்றிருப்பார். நயினார் நாகேந்திரன் விஷயத்துலையும் அவ்வளோதான் டிஸ்டன்ஸ். 5,989 வாக்குகள் லீடிங்கில் தான் DMK வின் பண்ணியிருக்கு நயினார் நாகேந்திரனை விட. ஸோ வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக பசும்பொன் மக்கள் தேசம் கட்சி PMT KN இசக்கிராஜா தேவர் அவர்கள் சாத்தூரில் வந்து இருந்திருக்காரு. அது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. இவ்வளோ நாளும் தேவர் சமுதாய அரசியலில் முக்குலத்தோருக்கான ஒரு அரசியலில் முக்குலத்தோர் சமுதாயத்தோட தலைவர்களாக இருந்து இப்படி ஒரு வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிச்சிருக்காரு இந்த தேர்தலில் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஒரு விஷயம். அவர் வந்து அதிமுக, திமுக, பாஜக இப்படி எந்த ஒரு கட்சியையும் சாராமல் சமுதாயத்தை மட்டும் சார்ந்து அந்த தொகுதியில் வந்து அவர் வந்து இந்த வாக்குகளை வந்து பெற்றிருக்கார். அவர் வந்து இன்னும் அங்கே வந்து அதிகமாக வந்து இன்னும் அவருடைய பிரச்சாரம் வந்து அதிமுக பாணியில் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் அதிகமான வாக்குகளை அவர் வந்து பெற்றுப்பார் அப்படிங்கிறது நம்மளோட மனன் வாய்ஸோட கணிப்பு, என்னோட கணிப்பு. இன்றைக்கி நிறைய பேர் வந்து பிஜேபியில் வந்து வேட்பாளராக இருக்கும்போது அவங்க பாரதிய ஜனதாக்காரர்களாகவே மாறிடுவாங்க, அதிமுக காரர்களாகவே மாறிடுவாங்க. திமுகவில் நமக்கு சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னா திமுக காரர்களாகவே மாறி திமுகவோட ஓட்டுகள்லாம் வாங்குவாங்க. KN இசக்கிராஜா தேவர் அவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கேப் இருந்ததை நானும் பார்த்தேன். அந்த இடத்துல வந்து அவர் வந்து ஏன்னா சின்னம்மா சசிகலா அவர்கள் வந்து அதிமுகவோட கலரை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே அதிமுக கலரை வந்து KN இசக்கிராஜா தேவர் அவர்கள் யூஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா அந்த ரெட்டு, ஒயிட்டு, பிளாக்கு அப்படிங்கிறத அதிகமாக தேர்தல் காலத்தில் பயன்படுத்தியிருந்தார் அப்படின்னா, அந்த கொடியை வந்து அதிகமாக பயன்படுத்தியிருந்தார் அப்படின்னா அதிமுகவோட வாக்கு வங்கியில் நம்ம கையை வச்சுருக்கலாம். அதிமுகவோட வாக்கு வங்கியில் கையை டப்புன்னு வச்சுருந்தா அப்படின்னா இன்னும் ஓட்டு வந்து அந்த பிஜேபிக்கு விழுந்த ஓட்டு வந்து அப்படி செதறி இருக்கும். ஆனால் முழுமையாக அவர் வந்து முழுமையாக சமுதாயத்தை மட்டும் நம்பி, தேவர் ஐயாவை நம்பி, முழுமையாக சமுதாயத்தை மட்டும் நம்பி, சமுதாய உணர்வாளர்களை நம்பி அந்த களத்தில் நின்று இந்த வாக்குகளை 11,602 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இது மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய ஒரு வெற்றி. இது PMT பசும்பொன் மக்கள் தேசம் கட்சிக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. இதை வந்து சிலர் வந்து தோல்வின்னு நினைக்கக்கூடாது. இது வந்து ஒரு முதல் படி. ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல் ரீதியாக இந்த சமுதாயத்துக்காக ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கணும், இந்த சமுதாயத்திற்காக முக்குலத்தோர் சமுதாயத்திற்காக தென் மாவட்ட ஒரு வலிமையான கட்சியாக மாறணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முதல் படி. திருமாவளவன் எப்படி ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கி தான் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கார். பாட்டாளி மக்கள் கட்சிக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. இங்கே பாட்டாளி மக்கள் கட்சியை நீங்கள் வந்து கூட்டணியில் சேர்க்கலைன்னா கண்டிப்பாக அதிமுக இன்றைக்கி பல இடங்களில் வட மாவட்டங்களில் தோல்வி அடைஞ்சிருக்கும். எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்க மாட்டார். பாட்டாளி மக்கள் கட்சியை இன்றைக்கி கூட்டணியில் சேர்க்கலைன்னா அதிமுக இன்றைக்கி வாங்கியிருக்க இந்த வாக்கு கிடச்சிருக்குமா, இந்த தொகுதிகள் கிடச்சிருக்குமா? கிடச்சிருக்காது. பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுகவும் சேர்ந்ததால் தான் இன்றைக்கி அதிமுக வந்து இவ்வளவுக்குள்ள தொகுதிகளை வந்து இந்த தேர்தலில் வந்து பெற்றிருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சதால் தான். அதிமுக வந்து இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணியில் சேர்க்காம அன்புமணி ராமதாஸை கூட்டணியில் சேர்க்காம விட்டுருந்தாங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் எதிர்த்து ஆட்களை விட்டுருந்தார் அப்படின்னா இன்றைக்கி வந்து அதிமுக பல இடங்களில் தோல்வி அடைஞ்சிருக்கும். அதனால தான் அவர்கள் வந்து கூட்டணியில் சேர்த்தாங்க. சேர்த்து சீட்டு கொடுத்து இத்தனை சீட்டு கொடுத்து அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க.
ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து பிஎம்டி இசைக்கராஜா தேவர் அவர்கள் அந்த அரசியலை வந்து தென் மாவட்டத்தில் பண்ணியிருக்காரு. அதில் அவர் வெற்றியும் பெற்றிருக்காரு. இது வந்து முதல் வெற்றி. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. அப்படி மிகப்பெரிய வெற்றியாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்மளோட அரசியல் வந்து நம்மளோட அரசியல் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். நன்றி. மீண்டும் ஒரு காணொளி நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய் ஹிந்த்.